Hello students, this is Iqbal. Example 3.67. Find the area of the triangle whose sides are 3 side கொடுத்துட்டாங்கனாவே நீங்க Heron's formula தான் யூஸ் பண்ணணும். சரியா? First Heron's formulaல கொடுத்ததை ABC ன்னு எடுத்துக்குவோம். A equal to 13 cm, B equal to 14 cm, C equal to 15 cm. First அதை எடுத்துக்கணும். அப்புறம் செமி பெரிமீட்டர் S கண்டுபிடிக்கணும். S வந்து ஃபார்முலா என்ன? A plus B plus C by 2. மூணை ப்ளஸ் பண்ணுங்க. 13 plus 14 plus 15 by 2. மூணை ப்ளஸ் பண்ணினா எவ்வளோ வருது? 15 plus 14 29 29 42 42 by 2. இங்கே அடிச்சிங்கன்னா 21 times 2 2s are 4 ஒரு 2. அப்போ செமி பெரிமீட்டர் நம்மளுக்கு வந்து 21 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. சரி, அப்புறம் ஏரியா. ஹெரான்ஸ் ஃபார்முலோட ஏரியா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். Area equal to square root of S into S minus A, S minus B into S minus C. Square root of S வந்து 21, அப்புறம் 21 minus A, Aங்கிறது 13, அப்புறம் 21 minus B, Bங்கிறது 14, அப்புறம் 21 minus C அப்படின்றது 15. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 அப்படி இருக்கட்டும். 21 minus 13 8ஆ? 21ல் 14 போச்சுன்னா 7ஆ? இது 6. ஸோ நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. 21 வந்து ப்ரைம் ஃபேக்டராக பிரிங்க. 7 3s are 21 பிரிச்சுக்கலாமா? 8 வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 2 into 2 into 2. 7 அப்படியே இருக்கட்டும். 6 வந்து 2 into 3ன்னு பிரிக்கலாமா? ஓகே, இப்போ ஈஸியாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. இப்போ 2 7க்கு ஒரு 7. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7 இருக்கா? ஸோ அதுக்கு ஒரு 7. அப்புறம் இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 இருக்கா? ஸோ அதுக்கு ஒரு 3. இந்த 2 2க்கு ஒரு 2. அப்புறம் இந்த 2 2க்கு ஒரு 2. 2 2s are 4, 4 3s are 12, 12 7s are 84 centimeter square. That's all. Example 3.68 பார்க்க போகிறோம். In any triangle ABC, prove that A cos A plus B cos B plus C cos C equal to 8 delta square by ABC. கவனிச்சு, நான் புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த A cos A plus B cos B plus C cos Cக்கு வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஃபார்முலா இல்லை, ஆக்சுவலாக இது வந்து சம்மு. 3.9ல் இது வந்து 3.9ல் இருக்குது. எக்ஸசைஸ் 3.9ல் ஃபிஃப்த் சம் பார்த்தீங்கன்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ரூவ் தட் A cos A plus B cos B plus C cos C equal to 2A sin B sin C. இதுதான் ரிசல்ட்டாக. இந்த இதை வந்து ஃபார்முலாவாக இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதை நம்ம சேனலில் பார்க்கலாம், நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இது மாதிரி தமிழ்நாடு கிளாஸில் இக்பால் மேக்ஸ் கிளாஸ் 11 எக்ஸசைஸ் 3.9 கொஸ்டின் நம்பர் 5 அப்படின்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். சரியா? ஸோ இந்த சம் தான் அது 3.9ல் உள்ள ஃபிஃப்த்து சம் நம்ம போட்டிருக்கோம். இது எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் எக்ஸாமில் 5 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. இது 5 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் இதையும் சேர்த்து தான் போடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். நம்ம சேனலில் நீங்கள் தேடுனா இக்பால் மேக்ஸ் கிளாஸ் 11 மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.9 கொஸ்டின் நம்பர் 5ன்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ நான் அந்த ஸ்டெப்பை நான் போட்டு டைத்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. இப்போ என்ன பண்ணுறேன், நான் இதை அப்படியே ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ அந்த சமம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் டெல்டான்னு இருக்குது பார்த்தீங்களா? டெல்டானா என்ன? ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி டெல்டா என்னவா இருக்கலாம் அப்படின்னா 1/2 AB. ஏபி இருக்கா? அப்போது இங்கே என்ன இல்லை, சி இல்லை, அப்போ சைன் சி வரும். அப்படி இல்லைன்னா டெல்டா ஈக்குவல் டு 1/2 BC. இங்கே என்ன இல்லை, ஏ இல்லையா? சைன் ஏ வரும். அப்படி இல்லைன்னா டெல்டா ஈக்குவல் டு 1/2 CA. இங்கே என்ன இல்லை, பி இல்லையா? அப்போ சைன் பி வரும். ஸோ இந்த ஃபார்முலாவை மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். வி நோ தட். இதுக்கு வந்து நம்ம சைன் லா யூஸ் பண்ணி தான் இதை கொண்டு வருவோம். சரியா? ஓகே, இங்கே என்ன இருக்குது அதை அப்படியே எழுதுகிறோம்.
ஏ காஸ் ஏ எல்ஹெச்எஸ் எடுத்துக்குவோம். எல்ஹெச்எஸ் ஏ காஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் பி ப்ளஸ் சி காஸ் சி. இதுக்கு என்ன ஆன்சர் நம்ம கொண்டு வந்திருக்கோம்? 2a sin b sin c. இது நீங்கள் 5 மார்க்ஸில் கேட்டால் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். சரியா? ஸ்ட்ரைட்டாக போட முடியாது. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லனா நீங்கள் அப்படியே போடலாம், தப்பில்லை. 2 sin b sin c. ஓகே, சரி. இந்த 2a இங்கே ஏ இது வந்திருக்கா? இல்லை. ஸோ அந்த 2a அப்படியே வச்சுக்கலாம். sin bனா என்ன? இங்கே இருக்க sin b. சரியா? இங்கேருந்து நம்ம sin b கண்டுபிடிக்கணும். இங்கே எப்படி நம்ம sin b கண்டுபிடிக்கிறது? sin b ஈக்குவல் டு இந்த 2 இந்த சைடு போனால் என்ன ஆயிரும்? 2 டெல்டா ஆயிடுமா? 2 டெல்டா sin b. ஓகே, இந்த c இந்த சைடு வந்து என்ன ஆயிரும்? டிவைட் ஆயிரும். அப்போ sin bக்கு பதிலாக 2 டெல்டா பை சிஏன்னு போடலாம். ஸோ அதான் அங்கே போட போகிறேன். sin bக்கு பதிலாக 2 டெல்டா பை சிஏ sin b. sin c இங்கே இருக்குது. அப்போ sin cக்கு நம்ம என்ன போடலாம் அப்படின்னா, இந்த 2 இந்த சைடு போனால் 2 டெல்டா பை ஏபின்னு போடலாம். அப்போ இதுக்கு வந்து 2 டெல்டா பை ஏபி. சரியா? ஓகே, இந்த சரி சிஏ இந்த ஏக்கும் இந்த ஏக்கும் அடிச்சிடலாம். மிச்சம் இருக்குங்க 2 × 2 × 2 8 டெல்டா × டெல்டா டெல்டா ஸ்கொயர் by ABC equal to RHS. hence proved. பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் இது கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த 3.9ல் 5th சம்மை நீங்கள் போட்டுட்டு தான் இதுக்கப்புறம், அதாவது இங்கே எல்ஹெச்எஸ் ஆரம்பித்து அப்படியே அடுத்த ஸ்டெப் லாஸ்ட்டில் இந்த ஸ்டெப் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? sin bக்கு பதிலாக 2 டெல்டா பை சிஏ சப்ஸ்டியூட் பண்ணணும், சிஏ. அப்புறம் sin cக்கு பதிலாக 2 டெல்டா பை ஏபி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? இதை ப்ரூவ் பண்ணணும். சரியா? எக்ஸாம்பிள் 3.69. இங்கே கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 டவர் இருக்குது. சரியா? 2 டவரும் ஒரு ஹைவே, வெஸ்ட் டு ஈஸ்ட் சைடு போகிற ஒரு ஹைவே, ஸ்ட்ரைட் லைனு. அந்த ஸ்ட்ரைட் லைனில் தான் 2 டவருமே இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஹைவேலேருந்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு செல்ஃபோன் இருக்குது. அந்த செல்ஃபோன் வந்து 2 டவரோடைய நெட்வொர்க்கில் தான் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு டவர்லேருந்து இந்த செல்ஃபோனுக்குள்ள டிஸ்டன்ஸ், நெட்வொர்க் டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர். செகண்ட் டவர்லேருந்து இந்த செல்ஃபோன் டிஸ்டன்ஸ் வந்து √31 கிலோமீட்டர். அப்படின்னா இந்த செல்ஃபோன் ஃபஸ்ட்டு டவர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதாவது நார்த் டு சவுத்து, சாரி நார்த் டு ஈஸ்ட் லொக்கேஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? அதாவது நார்த்துனா மேலே, அங்கேருந்து ஹரிஜான்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இப்போ தான் வெர்டிக்கல் வந்து நார்த்து, ஹரிஜான்டல் வந்து அப்போ எவ்வளோ பொசிஷனில், எந்த பொசிஷனில் இருக்குது? அப்புறம் இந்த ஹைவேலேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் த பொசிஷன் ஆஃப் த செல்ஃபோன் நார்த் அண்ட் ஈஸ்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு டவர். அப்போ என்ன பண்ணுறேன்னா, டீட்டா அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த டீட்டா தான் இந்த பொசிஷன் ஆஃப் த செல்ஃபோன். லெட் ஃபஸ்ட்டு அது எழுதிக்கணும். டீட்டா பி the position of the cell phone from north to east of first tower, of the first tower. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அப்போ டீட்டா கண்டுபிடிச்சா இதில் ஃபஸ்ட் ஆன்சர் கிடச்சிரும். செகண்ட் என்ன கேட்குறாங்க, ஹவு ஃபார் இட் ஃப்ரம் த ஹைவே. எக்ஸு அவங்களே கொடுத்துட்டாங்க, ஹைவேலேருந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத. லெட் எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹைவே டு the cell phone. சரியா? இது ரெண்டும் எழுதியாச்சு. அப்போ நம்ம டீட்டாவும் எக்ஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ட்ரையாங்கில் ஒரு ரஃப் டயக்ராமாக நான் மாற்றுறேன். ஒரு ரஃப் டயக்ராமாக போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். நம்ம என்னெல்லாம் இங்கே யூஸ் பண்ணலாங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க, இதை சின்னு வச்சுக்கோங்க. ஏக்கு ஆப்போசிட் வந்து ஏ, பிக்கு ஆப்போசிட் வந்து பி, சிக்கு ஆப்போசிட் வந்து சி. இங்கே பார்த்தீங்கன்னா 2 டவருக்கு இடையே டிஸ்டன்ஸ் வந்து 6 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்களா? அப்போ ஏக்கு ஆப்போசிட் ஏன்னு எடுத்துருக்கேன். அப்போ ஏ ஈக்குவல் டு எவ்வளோ வரும்னா இங்கே 6 வரும்.
b ஈக்குவல் டு √31 கொடுத்துருக்காங்க, c ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். சரியா? ஓகே. ஸோ இதை விட்டுருங்க, இந்த எக்ஸு அது போடலன்னு வச்சுக்கோமே. இப்போ இங்கே வந்து எந்த டீட்டாவுமே கொடுக்கல. அட்லீஸ்ட் ஒரு டீட்டா 2 சைடு கொடுத்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், சைன்லாம் யூஸ் பண்ண முடியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3மே சைடு தான் கொடுத்துருக்காங்க. 3 சைட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த டீட்டாவை கண்டுபிடிக்கணும்னா நம்ம கொசைன் ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சரியா? அப்போ இந்த லா ஆஃப் கொசைன், நம்மளுக்கு கொசைன் ஃபார்முலா தெரியும். இங்கே என்ன இருக்குது, டீட்டா பியில் இருக்கா, அப்போ காஸ் பின்னு அந்த ஃபார்முலாவே எழுதுங்க. காஸ் பி ஈக்குவல் டு, இங்கே பி வந்தால் பி ஸ்கொயர் வந்து மைனஸில் வரும், சைடு வந்து பி ஸ்கொயர் வந்து மைனஸில் வரும். அப்போ என்ன வரும், மிச்சம் என்ன இருக்குது, சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை 2ca. இங்கே பி தான் நம்ம என்ன பண்ணுறோம், டீட்டான்னு எடுத்துருக்கோம். அப்போ அதை காஸ் டீட்டான்னு மாற்றிடுங்க. காஸ் டீட்டா சி ஸ்கொயர், சிஏ ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரும், 25 ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ஏவை ஸ்கொயர் பண்ணால் 36 மைனஸ் பி ஸ்கொயர் √31 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 31 ஆயிரும் பை 2 இன்ட்டு சி வந்து எவ்வளோ 5, ஏ வந்து எவ்வளோ 6. ஓகே. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 36 வந்து 61. 61ல் 31 போச்சுன்னா 30. இங்கே 6 5 30, 32 60. 0க்கு 0க்கு அடிச்சிடலாம். மேலே ஒரு 3 இருக்குது, கீழே 2 3 சார். அப்போ 1/2 கிடச்சிருக்கு. காஸ் தீட்டா ஈக்குவல் டு எவ்வளோ கிடச்சிருக்கு, 1/2. அப்போ காசோட எந்த வேல்யூக்கு 1/2 கிடைக்குன்னா காஸ் 60க்கு தான் கிடைக்கும். அப்போ டீட்டா ஈக்குவல் டு எவ்வளோ, 60 டிகிரி. ஃபஸ்ட்டுக்குள்ள ஆன்சர் கிடைச்சாச்சு. சரியா? ஓகே. அடுத்தது எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் வேணும். இந்த டீட்டா எங்கே இருக்குது, எக்ஸ் எங்கே இருக்குது, இந்த டீட்டாக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகே. அப்புறம் இங்கே வேல்யூ என்ன இருக்குது, ஹைபாட்னிஸில் இருக்குது. அப்போ ஆப்போசிட்டும் ஹைபாட்னிஸும் எந்த ட்ரையாங்கிளுக்கு வரும், இந்த ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போது இது வந்து நம்ம இதுக்கு டின்னு பேர் வச்சுக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் உள்ளது பேர் ஹைபாட்னியஸ். டீட்டாக்கு ஆப்போசிட் சைடு. சைன் டீட்டாக்கு தான் ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியஸ் கிடைக்கும். சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியஸ். சைன் டீட்டா எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 60 தானே. அப்போ சைன் 60 is equal to x by 5. sin 60 எவ்வளோ, √3/2 is equal to x by 5. எனக்கு x தான் வேணும். அப்போ இந்த 5 இங்கே போனால் என்ன ஆயிரும், மல்டிப்ளை ஆகிடும். 5 √3/2 கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. அப்போ இதுவும் கிலோமீட்டர்லாம் நீங்கள் போடணும். இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ, 5 √3/2 கிலோமீட்டர்.